ஒரு 140 கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவிற்கென்று தனியாக அஃபிஷியலாக அரசாங்கத்திற்கு சொந்தமான விமான சேவை இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய அவமானம். ஏற்கனவே இருந்தது. இந்திய அரசாங்கத்தின் கீழே தான் ஏர் இந்தியா இருந்தது. அதாவது சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி இந்தியாவுக்கு விமான சேவைகள்லாம் வரணும்னு சொல்லிட்டு ஜாம்ஷெட்ஜி டாட்டான்ற தனி மனிதன் தான் ஏர் இந்தியாவை துவக்கினார். ஏர் இந்தியாவெல்லாம் துவக்கி பின்னாடி வளர்ந்த பிற்பாடு பல சேவைகள் ரயில்வே உள்பட மத்திய அரசால் கையகப்படுத்தப்பட்ட போது விமான சேவையும் கொண்டு வரப்பட்டது. அப்படி இந்தியா நடத்தி கொண்டிருந்த விமான சேவையை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தொடங்கிட்டாங்க, தனியார் விமான சேவை கொடுக்கறது. அதாவது இந்த இந்தியாவை கூறு போட்டு ட்ரெயினை விற்கிறது, எல்ஐசி விற்கிறது, பிஎஸ்என்எல்லை விற்கிறது, இந்த மாதிரி முக்கியமான வருவாய் வருகின்ற எல்லா துறைகளையும் தனியார் நிறுவனங்களுக்கு விற்க ஆரம்பித்ததற்கு பின்னால் அதற்கு விமான சேவையும் விதிவிலக்கு இல்லை. கடைசியாக கொஞ்சம் நெஞ்ச வச்சுருந்த ஃப்ளைட்டையும் தூக்கி, அப்பா இந்த ஊருக்கு இந்த சர்வீஸை கொடுத்ததே நீங்கள் தான் வாங்கன்னு சொல்லிட்டு டாடா கம்பெனியில் கையில் கொடுத்துட்டாங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் எல்லாம் இன்றைக்கி மறுபடியும் டாடா நிறுவனத்துக்கே போயிடுச்சு. இப்போது இதில் சொரண்ணா வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு பல பேர் வந்தாங்க. நம்ம மல்லையா கூட கிங்ஃபிஷர் ஆரம்பித்து மூடிட்டு போனார். அப்புறம் ஜெட் ஏர்வேஸ் ரொம்ப பாப்புலராக இருந்தது, அவங்க மூடிட்டாங்க. மதுரையிலேருந்து பேரமவுண்ட் ஏர்வேஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பெங்களூர்லேருந்து தான் முதல்ல இந்த தனியார் நிறுவனங்கள் ஆரம்பிச்சு அதை கூட பேஸ் பண்ணி சூர்யா ஒரு படம் எடுத்தார், சூரரை போற்று.